நீட் தேர்வு முறைகேடுகள், வினாத்தாள் கசிவு ஆகியவற்றுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியின் தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அபிஜித் ஜிப்கே மற்றும் போராளி சோனம் வாங்சுக் ஆகியோர் கடந்த 20 நாட்களுக்கும் அதிகமாக டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் நேற்று நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய சூழ்நிலையில் இந்த போராட்டம் மேலும் தீவிரமடைந்தது. நேற்று டெல்லியே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டதால் மெட்ரோ ரயில் போக்குவரத்து முடங்கியது, சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. முக்கியமான இடங்களுக்கு பிரதமர் அலுவலகம், குடியரசுத் தலைவர் மாளிகை இருக்கும் ரெய்சினா ஹில்ஸ் மற்றும் நாடாளுமன்ற வளாகம் ஆகியவை இழுத்து பூட்டப்பட்டன. போராட்டக்காரர்கள் எந்த நேரத்திலும் நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளோ பிரதமரின் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய லோக் கல்யாண் மார்க் சாலைக்குள்ளோ புகுந்துவிடக்கூடும் என்ற அச்சம் ஏற்பட்ட சூழ்நிலையில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். பஞ்சாப், ஹரியானாவிலிருந்து விவசாயிகள் சங்கத்தினரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் வரும் பாதைகள் கான்கிரீட் தடுப்புகளாலும் தடுப்பரன்களாலும் ஏற்கனவே அடைக்கப்பட்டன. விவசாயிகள் போராட்டத்தின் போது ஏற்பட்ட சூழ்நிலை இப்போது ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த கரப்பான் பூச்சி கட்சி காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியின் நிர்வாகிகளை அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்த போராட்டம் இன்று திடீர் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டம் பிரதமரின் இல்லத்தை சுற்றி நடைபெற்ற 2 மணி நேர முற்றுகை போராட்டத்தால் டெல்லியை ஸ்தம்பிக்கும் நிலைமைக்கு உருவானது. இந்த போராட்டத்தை கலைந்து செல்ல வைப்பதற்கு காவல்துறையினரும் மற்றும் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோரும் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையில் ராகுல் காந்தியுடனும் காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் நிர்வாகிகளோடு ஈடுபட்டனர். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை பலனளிக்காத சூழ்நிலையில் 2 மணி நேர பிரதமர் இல்ல முற்றுகை போராட்டத்தை தொடர்ந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கே.சி. வேணுகோபால் உள்ளிட்ட ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்ட அந்த கட்சியின் முக்கிய தலைவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகி இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் மற்றும் அந்த கட்சியின் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட முக்கிய கட்சி தலைவர்கள் எம்பிக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போது குண்டுக்கட்டாக அங்கு காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீட் தேர்வு முறைகேடுகள் நடைபெற்றதற்கு பொறுப்பேற்று அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளோடு இந்த போராட்டம் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இன்று இந்த போராட்டத்தின் உச்சமாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அனைவருமே இப்போது இந்த போராட்ட களத்தில் இருந்தனர். இப்போது அகிலேஷ் யாதவும், உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ், கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் ஆகியோரும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள், அவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் காவல்துறையினர், துணை ராணுவ படையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியின் போராட்டத்திற்கு ஆதரவாக நடைபெற்ற ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் நடத்திய இந்த தர்ணா போராட்டம் இப்பொழுது கைது நடவடிக்கை, தள்ளுமுள்ளு மற்றும் குண்டுக்கட்டாக அவர்களை கைது செய்து காவல்துறை வாகனத்தில் அங்கு அகற்றும் நடவடிக்கை தொடங்கி இருக்கிறது. பிரதமர் இல்லத்தின் முன் போராடி கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு ஆதரவாக அகிலேஷ் யாதவ், சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் எம்பி சுப்ரியா சுலே உள்ளிட்டோரும் இப்போது ராகுல் காந்திக்கு போராட்டத்திற்கு ஆதரவாக பிரதமரின் இல்லத்தின் முன் வருகை புரிந்திருக்கிறார்கள். அகிலேஷ் யாதவ், சுப்ரியா சுலே மற்றும் அகிலேஷ் யாதவின் மனைவியும் எம்பியுமான டிம்பிள் யாதவ் உள்ளிட்டோரும் இப்போது கைதாக இருக்கிறார்கள். அவர்களும் அங்கு மத்திய அமைச்சர் பதவி விலக கோரி அந்த தர்ணா போராட்டம் நடைபெறும் இடத்தின் அருகே அங்கு முழக்கங்களை எழுப்பியவாறு காங்கிரஸ் கட்சியின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துக் இருக்கின்றனர். காங்கிரஸ் கட்சியின் முற்றுகை போராட்டத்தை ஒட்டி டெல்லி முழுவதும் துணை ராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே, அகிலேஷ் யாதவ், டி.கே. சிவக்குமார் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்டோரும் இந்த கைது நடவடிக்கையில்
அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் என்பதால் அந்த பகுதி முழுவதுமே தள்ளுமுள்ளு, வாக்குவாதம், காவல்துறையினர் குவிப்பு என ஒட்டுமொத்த டெல்லியே ஸ்தம்பிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாலாஜி.